ஸோ ஃபஸ்ட்டாக பிளாக் செயினில் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து லேயர் 1. அந்த லேயர் 1க்கு எக்ஸாம்பிள் மெயினாக வந்து இன்னும் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எத்தீரியம். அந்த எத்தீரியத்தில் இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம் ஹை கேஸ் ஃபீ ப்ளஸ் ஸ்கேலபிலிட்டி, இந்த 2 இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்கு தான் அடுத்த லேயர்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த லேயர் என்ன பண்ணுச்சுன்னா ட்ரான்சாக்ஷனை வந்து பிரித்து எடுத்து தனியாக பண்ணி ஃபைனலாக உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து ரைட் பண்ணுவாங்க. அந்த லேயர் தான் வந்து லேயர் 2 அப்படின்னு சொன்னாங்க. அதில் மேஜராக வந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிங் ஆஃப் L2 அப்படின்னாவே அது பாலிகன் மேட்டிக் தான் இன்னமும். ஸோ அந்த பாலிகன் மேட்டிக் வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஹியூஜ் ஹைப் க்ரியேட் பண்ணுச்சுன்னு தெரியும். அதுக்கப்புறம் L2 வந்து எந்த அளவுக்கு பொட்டென்ஷியலாக வந்து எந்தளவுக்கு மார்க்கெட்டுக்கு வந்து இம்பேக்ட் பண்ணுச்சுன்னு தெரியும். அதை தொடர்ந்து ஓபி ஆகட்டும், ஆர்பிட்ரம் ஆகட்டும், பேஸ் ஆகட்டும், ஸ்க்ரால் ஆகட்டும், மேண்டா லீனியர் அப்படின்னு லீனியா, இந்த மாதிரி நம்பர் ஆஃப் லேயர் 2s வந்து எத்தீரியத்துக்கு வந்துச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இப்போ ஒரு லேயர் வந்திருக்குது. ஸோ அந்த லேயர் தான் ஸ்மார்ட் லேயர். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹை ஃபோக்ஸ், வெல்கம் டு தி சேனல். ஸோ இந்த வீடியோவில் ஸ்மார்ட் லேயர் என்னெல்லாம் பண்ண போகுது, அதையும் தாண்டி சில ஆர்டபிள்யூ நெரேட்டிவான டோக்கன்ஸ் பற்றியும் நம்ம வந்து ஓவர்வியூவாக வந்து பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் லேயர் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்மார்ட் லேயரை பற்றி ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸ்மார்ட் லேயர் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து ஸ்மார்ட் லேயர் நெட்வொர்க், அதுதான் SLN அப்படிங்கிற டிக்கரில் வரக்கூடிய ஒரு டோக்கன். ஸோ இந்த டோக்கனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டோக்கனுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். அதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேப், அதாவது ஸ்மார்ட் டோக்கன் லேப்ஸ் அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் குரூப் ஆர் இன்ஸ்டியூஷன் தான் வந்து இந்த ஸ்மார்ட் லேயர் நெட்வொர்க் அப்படிங்கிற டோக்கனையும் ஸ்மார்ட் லேயருங்கிற ப்ராஜெக்டையும் க்ரியேட் பண்ணுறாங்க. ஃபவுண்டர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஈபேல ஒர்க் பண்ணவர், ஈபேலேருந்து வெளியில் வந்து ஒரு 10 to 15 வருஷமாக ஒரு 3 பெரிய ஸ்டார்ட் அப் க்ரியேட் பண்ணுறாரு. அந்த ஸ்டார்ட் அப் எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஸ்மார்ட் லேயர் நெட்வொர்க்கை வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபவுண்டர் ஆஃப் சேல்ஸ்ஃபோர்ஸ் அவங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் கோ ஃபவுண்டராக இருக்கிறாரு. சேல்ஸ்ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனின்னு சொல்லலாம். எப்படி மைக்ரோசாஃப்ட் வந்து விண்டோஸ்க்கு இருக்காங்களோ அந்த மாதிரி சேல்ஸ்ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா வெப் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்டா, உபர் அப்படிங்கிற 2 மிகப்பெரிய கம்பெனிக்கு மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருந்தவங்களும் இந்த பர்டிகுலர் நெட்வொர்க்குக்கு பின்னாடி மார்க்கெட்டிங் டீமில் இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பிளாக் செயின் ஆர்கிடெக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஸ்திரேலியா பேங்க்கில் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜிக்குன்னு சொல்லி ஆர்கிடெக்ட்ஸில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பர்டிகுலர் பேங்க்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளாக் செயின் ஆர்கிடெக்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் நெட்வொர்க்குக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து இதில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய கேபிட்டல்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு CRO Crypto.com அப்படிங்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் மெக்கானிசம் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா YGG ஈல்ட் கேமிங் கில்ட், நியர் ப்ரோட்டோகால், ஜோய் ப்ரோட்டோகால், கர்வ் CRV, அது மட்டும் இல்லாமல் நம்பர் ஆஃப் RV 1 inch இதுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க தான் வந்து இன்வெஸ்டராக இருக்காங்க. ஸோ இது மெக்கானிசம் கேபிட்டல் மட்டும் கிடையாது. மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யுகா லேப்ஸ், ஆஃப்செயின் லேப்ஸ் அப்படிங்கிறவங்க இதுக்கு பின்னாடி இருக்காங்க. ஆனால் இந்த யுகா லேப்ஸும் ஆஃப்செயின் லேப்ஸும் மெயினாக கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம மார்க் கியூபன் அப்படிங்கிறவர் தான். அவர் யார் அப்படின்னா மல்டி பில்லியனர் ஆண்டர்பிரினர்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் வந்து நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ்க்கு பின்னாடி இருக்கார் வெப் 2லேயும். பட் வெப் 3ல் வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் சொன்னால் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். நான் சொன்ன மாதிரி ஆஃப்செயின் லேப்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களோட தான். அவங்க தான் அந்த ஆஃப்செயின் லேப்ஸ் தான் வந்து ஆர்பிட்ரமே க்ரியேட் பண்ணுறாரு. அப்போ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழே தான் வந்து அந்த ஆர்பிட்ரமே வருது. அது இல்லாமல் ஆக்சி இன்ஃபினிட்டி, பாலிகான் ஃபவுண்டேஷன் அதையுமே வந்து மார்க் கியூபனோட கம்பெனி தான் வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க. அதாவது ஃபவுண்டர் வந்து இந்தியன்ஸாக இருக்கலாம், பட் அது டேக் ஓவர் பண்ணி இன்வெஸ்டர் பண்ணி மேலே கொண்டு போனது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படின்னா மார்க் கியூபன் கம்பெனிஸ் தான். அதுவும் இல்லாமல் இன்னொன்று சொன்னால் அவங்களுக்கு நல்லாவே புரியும். OpenSea அப்படிங்கிற சொல்லி ஒரு மார்க்கெட் பிளேஸை வந்து உருவாக்குறதே வந்து அவங்க தான். அதில் வந்து டொமைன் நேமிங் சர்வீஸ் ஆகட்டும், NFTs ஆகட்டும், நிறைய நம்பர் ஆஃப் Web3 திங்ஸை வந்து அங்கே வந்து மார்க்கெட் பிளேஸில் வந்து பை செல் பண்ணிக்க முடியும். அதை விட இன்னொன்று புதுசாக ஒன்று சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். இன்ஜெக்டிவ் ஃபவுண்டேஷன், எஸ், அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க கம்பெனிக்கு கீழே தான் வருது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பாலிகான் ஃபவுண்டேஷன், இன்ஜெக்டிவ் ஃபவுண்டேஷன் இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மேலே இப்போ ஹைப் கொடுத்துச்சு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் லேயர் ப்ராஜெக்ட் பின்னாடியும் இந்த மார்க் கியூபன் கம்பெனிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மார்க் கியூபன் கம்பெனிஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டோக்கன் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது டோக்கன் ஸ்கிரிப்ட்டுங்கிற கம்பெனி பேர்லேயே வருது. அந்த டோக்கன் ஸ்கிரிப்டோட கம்பெனியோட பேரண்ட் கம்பெனி தான் வந்து மார்க் கியூபன் கம்பெனிஸ். மார்க் கியூபன் கம்பெனிஸ் ரன் பண்ணுறது மார்க் கியூபன் இவர் தான்.
ஸோ இப்படி இருக்கும்போது இந்த டோக்கன் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஸ்மார்ட் டோக்கன் லேப்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்மார்ட் லேயருங்கிற ப்ராஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இதுதான் இந்த ஸ்மார்ட் லேயரோட ஹிஸ்ட்ரி. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் டோக்கன் ஃப்ரண்ட் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா இந்த மாதிரி யூசர் வந்து பார்க்கக்கூடிய GUI அப்படின்னு சொல்லலாம். UI யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது வந்து வெப் 2 கரெக்டுங்களா? இது வந்து ஒரு வெப் பேஜ். ஸ்மார்ட் லேயர் அப்படிங்கிறது இது வெப் பேஜ். இது வந்து ஆக்சுவலாக நோடோ இதோ மெயின் நெட்டோ கிடையாது. ஆக்சுவலாக ஸ்மார்ட் லேயரை வந்து வேறு மெயின் நெட்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படியோ வெப் 2க்கு அதே மாதிரி வெப் 3க்கு வந்து டோக்கனை வந்து நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் சம் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் டோக்கன் ஃப்ரண்ட் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஆல் EVM செயின்ஸ்க்கு வந்து அதாவது இது மெயினாக வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து எத்திரியத்துக்காக கொண்டு வராங்க. எப்படி பாலிகன் வந்து எத்திரியத்தோட L2 வந்துச்சோ அதே மாதிரி எத்திரியத்தோட அடுத்த லேயராக கொண்டு வந்தது. இந்த லேயர் 3ன்னு தான் சொல்ல முடியும், ஏன்னா அதுக்கு மேலே தான் பில்ட் பண்ணுறாங்க. பட் செப்பரேட்டாக வந்து இதுக்குன்னு லேயர் 3, 4 அப்படின்னு நேம் வச்சுக்க முடியாது. பட் இது ஒரு செப்பரேட் லேயர். ஸோ அந்த சப்போர்ட்டிங் அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட்டிங் ஆல் EVM செயின்ஸ். எத்திரி மட்டும் இல்லாமல் BNB ஆகட்டும், பாலிகன் ஆகட்டும், லேயர் 2 ஆகட்டும், எல்லா EVM செயின்ஸுமே வந்து ஆன் செயின் டோக்கன் லாஜிக்கும் ஆஃப் செயின் டோக்கன் லாஜிக்குமே வந்து யூஸ் ஆகுது. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா EVM செயின்ஸ்க்கு மேலே இப்போ எக்ஸாம்பிளுக்கு OP எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு டோக்கன் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணால் ஸ்மார்ட் லேயரை கொடுத்துருக்காங்க அர்த்தம். அப்படி கொடுத்துட்டா அந்த டோக்கன் வந்து ஸ்மார்ட் டோக்கன் இருக்கும். அப்போ ஸ்மார்ட் டோக்கன் என்ன யூட்டிலிட்டி ப்ளஸ் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பன் சோர்ஸ் டோக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ் அதில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரியும். ERC 5169 இதுக்கு முன்னாடி ERC 721, ERC 1155, ERC 404 அப்படின்னா என்னங்கிறது நான் உங்களுக்கு தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ERC 404ங்கிற வீடியோவில் அதில் நீங்கள் பாருங்கள். அது பார்த்தா தான் இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். ஸோ ERC 5169 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா எத்திரியத்தோடைய ஒரு அப்கிரேடு. அந்த அப்கிரேடில் என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக ஒரு டோக்கன் ஸ்டாண்டர்ட் கொண்டு வராங்க. எப்படி ERC 20 வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு இருக்கோ அந்த மாதிரி ERC 5169 அப்படிங்கிறது வந்து அந்த டோக்கனை வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான கான்செப்ட் தான் வந்து ERC 5169. ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன பண்ணிக்க முடியும்னா அந்த ஒரு டோக்கனுக்கு மேலே வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்கிரிப்ட்ஸை வந்து ரன் பண்ணிக்க முடியும். அப்படி பண்ணிக்கிறதுனால வெப் 2 வந்து வெப் 3 கூட கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஒரு டோக்கன் வந்து இன்னொரு டோக்கன் கூடயும் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஆர் ஒரு டோக்கன் வந்து அதாவது வெப் 3 தானே டோக்கன், அது வந்து வெப் 2 டீட்டெயில்ஸ் கூடயும் பண்ணிக்க முடியும். அப்போ ஒரு வெப் அப்படின்னு எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இது வந்து வெப் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து வெப் 2. ஓகேவா? இது வந்து எத்தீரியம். ஸோ எத்தீரியம் பார்த்தீங்க அப்படின்னா வெப் 3. ஓகே. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோக்கன் ஏதோ ஒரு டோக்கன் வச்சுக்கோங்க. கேமிங் டோக்கன் ஆர் யூனிஸ்வாப் டோக்கன் எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கேமிங் டோக்கன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நாக்காவே எடுத்துக்கோங்க. ஓகேவா? அந்த நாக்கா டோக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நாக்கா கேமிங்குள்ளே இப்போதைக்கு நீங்கள் வந்து ப்ளே மட்டும் தான் பண்ண முடியும் நாக்கா டோக்கன் வச்சு. அதே அந்த நாக்கா டோக்கனை வந்து அது அந்த பர்டிகுலர் டோக்கன்லேயே கம்யூனிகேட் பண்ணி உள்ளுக்குள்ள ஒரு NFT வாங்க முடியும், செல் பண்ண முடியும். இல்லை பர்டிகுலர் உங்களோட NFTஸோ இல்லை வந்து ஒரு கன்று வாங்குறீங்க அப்படின்னா அந்த கன்னை வந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து செல் பண்ணிக்க முடியும் டைரெக்டாக. அதாவது டிரான்சாக்ஷன் வாலெட் இல்லாமல் டைரெக்டாக அந்த கேமிங்குள்ளேயே வந்து நீங்கள் பை செல் பண்ணிக்க முடியும், கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும், சேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பண்ணிக்கிற ஆப்ரேஷன்ஸை வந்து டோக்கன் ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுக்குது. அந்த ஸ்கிரிப்ட் தான் வந்து லேயர்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டுக்கு நடுவில் எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது வந்து ஸ்மார்ட் டோக்கன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நாக்கா வந்து ஸ்மார்ட் டோக்கன் ஆயிரும். ஸோ இந்த நாக்கா வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அது பாலிகனில் ரன் ஆகுது. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து எத்திரியம் எடுத்துக்கோங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அந்த நாக்கா வந்து வெப் 2ஆக இருக்கிற டீட்டெயில்ஸ் எடுத்து யூசர் டீட்டெயில்ஸ் எடுத்து அந்த கான்ட்ராக்ட் கூட கம்யூனிகேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டோக்கனை வச்சு நீங்கள் மின்ட் பண்ணணும் இல்லை டோக்கனை வச்சு ஒரு கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அந்த டோக்கனை டபுள் கிளிக் பண்ணிங்கனாவே அந்த டோக்கனை எப்போ பை பண்ணது, யார் ஓனர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கூட பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ERC 5169 என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வேலட்ஸ்க்கு எத்திரியம் பேஸ்டு வேலட்ஸ்க்கு வந்து அந்த பர்டிகுலர் இன்ட்ராபரபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்டை வந்து எனேபிள் பண்ணுது. விச் மீன்ஸ் டேப்ஸ் கூட வந்து அந்த வேலட் இருக்கும். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா டோக்கன் டபுள் கிளிக் பண்ணி ஈஸியாக ERC 20 டெராவோடைய ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். ஆனால் டெரா லூனாங்கிறது மெட்டாமாஸ்க்லேயே வந்து சப்போர்ட் ஆகலினாலுமே அந்த டோக்கன் ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு வந்து டேப்ஸு இல்லை டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்கில் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து இன்ட்ராபரபிலிட்டியை வந்து எனேபிள் பண்ணுது. இது ஒரு நெக்ஸ்ட் லெவலான கான்செப்ட். அதனால தான் எத்திரியம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ERC 5169ங்கிற ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய டோக்கனை வந்து எக்ஸிக்யூட்டபிளாக இருக்கும். ப்ளஸ் அது வந்து இந்த மாதிரி டோக்கன் ஸ்கிரிப்டோ ஏதோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து அந்த டோக்கன் மேலே எழுதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த பர்டிகுலர் அப்கிரேட்.
அந்த அப்கிரேட் மட்டும் தான் அவங்க பண்ணுறாங்க தவிர்த்து ஸ்கிரிப்ட்லாம் அவங்க எழுத கிடையாது, டோக்கனுக்கு எனேபிள் பண்ண கிடையாது. ஓகே, ஸோ இப்படி பண்ணும்போது ஹேக்கிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்பிரேட்டிவ் பிரிட்ஜிங் கான்செப்ட்டுக்கு மோர் செக்யூர்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த அப்கிரேடிங் கொடுக்குறாங்க. அது அந்த அத்தனை அப்கிரேடும் வந்து பார்த்திங்கன்னா ERC 5169 வந்துடும். ஸோ டோக்கன் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நான் சொன்ன அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா அது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், அவ்வளோதான். அது டோக்கன் ஸ்கிரிப்ட்டுங்கிற கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க. MCC கம்பெனி, மார்க் கியூபன் கம்பெனிஸுங்கிறது தான் வந்து அதுக்கு வந்து பேரண்ட் கம்பெனி. அந்த டோக்கன் ஸ்கிரிப்டை தான் யூஸ் பண்ணி, அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து இந்த ERC 516 டோக்கன் மேலே எழுதிடுவாங்க. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா ERC 5169 ஸ்டாண்டர்டு ப்ளஸ் டோக்கன் ஸ்கிரிப்ட் சேர்ந்துச்சுன்னா தான் ஸ்மார்ட் லேயர்னு சொல்கிறாங்க, ஆர் ஸ்மார்ட் டோக்கன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த டோக்கன் ஸ்கிரிப்டை பற்றி தெளிவாக புரியணும்னா இங்கே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க த இன்டர்நெட் ஆஸ் HTML அண்ட் JavaScript, த பிளாக்செயின் ஆஸ் டோக்கன் ஸ்கிரிப்ட். ஸோ இது வந்து Web 2, இதான் வந்து இன்டர்நெட், கரெக்டுங்களா? இன்டர்நெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓப்பன் சோர்ஸ் எழுதியிருக்கிறது எல்லாமே இந்த ஸ்டைல்ஸில் பார்த்திங்கன்னா HTML சொல்லுவாங்க. பட் இங்கே ஏதோ ஒரு பட்டன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பட்டன் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், அப்படி கிளிக் பண்ண ஒரு ஆப்ரேஷன் நடக்குது பார்த்தீங்களா? அந்த ஆப்ரேஷன் எப்படி ஆக்ஷன் ஆகுது அப்படின்னா இந்த JavaScript அப்படிங்கிற டோக்கன் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் மூலம் தான் நடக்குது. அது வந்து Web 2க்கு எப்படி JavaScriptோ அதே மாதிரி தான் இப்போ இது வந்து ஒரு டோக்கன், யூனிஸ்வாப் இல்லை நாக்கா அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் எப்படி வேலெட்டில் வந்து இந்த டோக்கன் வந்து ஜஸ்ட்டு பார்க்க தான் முடியுமோ, ஸ்வாப் மட்டும் தான் பண்ண முடியுமோ, நீங்கள் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி அந்த டோக்கனோட இன்ஃபோ பார்த்துக்க முடியும், சேட் பண்ண முடியும். அதாவது இன்னொரு டோக்கன் வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு கூட சேட் பண்ணிக்க முடியும், மெசேஜ் சென்ட் பண்ணிக்க முடியும். அப்படிங்கும்போது ஸோ அதுதான் வந்து என்ன எனேபிள் பண்ணுதுன்னா டோக்கன் ஸ்கிரிப்ட். ஸோ JavaScript எப்படி Web 2 வந்து கம்யூனிகேட் பண்ணி யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுக்குதோ அதே மாதிரி டோக்கன் ஸ்கிரிப்ட் வந்து டோக்கன், அதாவது Web 3 டோக்கன்ஸ்க்கு வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுக்குது. அதுதான் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் டோக்கன் ஃப்ரண்ட் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கைஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில் கேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பர்டிகுலர் ஓஎஸ்க்கு வந்து GUI கண்டுபிடிச்சார். ஓகேங்களா? முதல்ல பார்த்தீங்கன்னா லினக்ஸு, டாஸு, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் ப்ராம்ப்டில் தான் எழுதுவாங்க. ஒரு ஃபைல்லேருந்து ஒரு வீடியோ ஃபைல் காப்பி பண்ணுவேன் நான், காப்பி வீடியோ ஃபைல் சோர்ஸ் டெஸ்டினேஷன் டு டெஸ்டினேஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த இது பார்த்தெல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. அதை வந்து GUI, அதாவது இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஃபோல்டருக்குள்ளே போவேன், நான் வந்து மை கம்ப்யூட்டருக்குள்ளே போய் ஃபோல்டருக்குள்ளே போவேன், ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலும் காப்பி ஆயிடும், இல்லை காப்பி ரைட் கிளிக் கொடுத்து காப்பி இன்னொரு இடத்துக்கு போய் பேஸ்ட்னு கொடுத்து ஆயிடும். ஸோ இந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனி தான். அதுக்கப்புறம் தான் அந்த விண்டோஸ் OSம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹியூஜாக வந்து ஃபேமஸ் ஆச்சு, அவங்க எந்தளவுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த டோக்கன் ஸ்கிரிப்ட் வந்து டோக்கனுக்கு கொடுக்கும்போது இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பொட்டென்ஷியலான கான்செப்டாக இருக்க போகுது. இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் ஃபஸ்ட்டாக வருது. எப்படி பாலிகன் மேட்டிக் ஃபஸ்ட்டாக வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பேஸுங்கிற ஒரு லேயர், ஆர்பிட்ரம், ஓபின்னு வந்துச்சோ அதே மாதிரி இதை தாண்டி எத்திரியத்துக்கு இப்போ வந்து ஸ்மார்ட் லேயர் கொண்டு வந்திருக்காங்க. மேபி டுமாரோ சொலானாக்கும் கூட வந்து வேறு ஏதாவது ஸ்மார்ட் லேயர்னு எது புதுசாக ஒரு டோக்கன் கொண்டு வரலாம். அப்போ அந்தந்த பர்டிகுலர் டோக்கனுக்கோ இல்லை இதை விட அட்வான்ஸ்டாக கூட வரலாம். இப்போ டோக்கன் ஸ்கிரிப்ட்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ERC 20யும் ERC 5169யும் டோக்கன் ஸ்கிரிப்டையும் ஜாயின் பண்ணும்போது ஒரு ஸ்மார்ட் லேயருங்கிற கார்டு வரும். அதுதான் இந்த ஸ்மார்ட் லேயர், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஸ்மார்ட் லேயர் லான்ச் பேட் அப்படின்னு வந்துடும். அதாவது அந்த ஸ்மார்ட் டோக்கன் ஸ்கிரிப்டை எழுதக்கூடிய டோக்கன் வந்து ஸ்மார்ட் லேயர் ஆர் ஸ்மார்ட் டோக்கன் அப்படின்னு வந்துடும். அது வந்து ஸ்மார்ட் லேயர் லான்ச் பேடில் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து எக்ஸிக்யூட்டபிள் டோக்கன்ஸ், அந்த எக்ஸிக்யூட்டபிள் டோக்கன்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வீடியோவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்ப்போம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஸ்மார்ட் கேட் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு NFT தான், ஒரு கேம் கூட சொல்லலாம். இந்த ஒரு NFT வந்து கிளிக் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த NFT வந்து நீங்கள் இப்படிலாம் ஃபஸ்ட் பண்ண முடியாது கரெக்டாக. இப்போ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேட் க்ளீன் ஃபீடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் கேட்டோட இதுக்கு வந்து பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வந்து அவங்க ஓன் டோக்கனோட லாஜிக்கு கொடுத்துக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு சேட், லெவல் அப், ஆன்சர் டு ப்ளே டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இன்வைட் டு ப்ளே டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துக்க முடியும். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த டோக்கனை வந்து ரியல் வேர்ல்டு அசெட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கொடுத்துக்க முடியும். பை செல் அப்படிங்கிற ஒரு டோக்கனோட கான்செப்டுக்கே வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஸ்மார்ட் கேட் அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ராஜெக்டை வச்சு, அதாவது ஒரு NFT வச்சு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு. அவங்க அதை பண்ணி வீடியோவாக பண்ணியிருக்காங்க. இது நாட் ஓன்லி ஃபார் NFTs,
எந்த டோக்கனாக இருக்கும் முடியும். ஒரு யூனிஸ்வாப்பை வந்து ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டாக ரன் பண்ணா கூட பண்ண வைக்க முடியும். ஒரு நாக்காட் டோக்கனை வந்து ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டாக ரன் பண்ண வைக்க முடியும்னாலும் பண்ண முடியும். அப்படி பண்ணுறதுனால கேமிங்கோட அந்த கான்செப்டை வந்து மெட்டாவர்ஸ் கான்செப்ட், என்எஃப்டி கான்செப்ட்ஸ் எல்லாமே பை செல்லிங்கு, இன்ட்ராக்ட் பண்ணுறது, பார்கெயின் பண்ணுறது, லெண்டிங் பாரோயிங் பண்ணுறது, இந்த கான்செப்ட் எல்லாமே ஒரு டோக்கன்லேயே பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படிங்கன்னா, டோக்கனைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்து இது வந்து மிக முக்கியமான லேயர் ஆகுது. இவங்க வந்து ERC 5169 மட்டும் கிடையாது, இவங்க ERC 404 சப்போர்ட் பண்ணுறாங்க. 404 அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பாருங்கள். அப்படி என்னன்னா, ஒரு என்எஃப்டியை 4 பிரித்து 4 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக கூட பை செல் பண்ணிக்க முடியும் தனித்தனியாக. ஸோ அதுதான் ERC 404. அப்படி பண்ண போகும்போது டோக்கனைசேஷனுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி வந்து வந்து கிடைக்கிது. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்தது தான் வந்து எப்படி வந்து இந்த ஸ்மார்ட் லேயர் வந்து ஒரு Web3க்கும் ப்ளஸ் டோக்கனைஸ்டு கான்செப்ட்டுக்கு, அதாவது ரியல் வேர்ல்டு அசெட்ஸ்க்கு வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துக்கிங்க எக்ஸாம்பிளுக்கு. அந்த ஃப்ளைட் டிக்கெட்டை வந்து டோக்கனைஸ்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு PDF ஃபைலாக தான் ஒரு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துக்குவீங்க கரெக்டாக. அது வந்து ஒரு டோக்கனாக வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு Web3ல இருக்கக்கூடிய ஒரு டோக்கன். ஓகே, நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வச்சுருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே டோக்கன் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமிச்சிடும். அதாவது இன்ஃபோ அபவுட் யுவர் ஷீட் எங்கே, சீட் நம்பர் என்ன, எந்த டைமுக்கு அரைவ் ஆக போகுது, எந்த டைமுக்கு வந்து டிபாச்சர் ஆக போகுது, நீங்கள் எங்கே ரூம் ஸ்டே பண்ண போகிறீங்க, நீங்கள் எந்த டைமுக்கு வந்து நீங்கள் வந்து கேப் புக் பண்ணியிருக்கிறீங்க, அதாவது நீங்கள் வந்து லேண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போய் சேரணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அது வந்துடும். சப்போஸ் வந்து அப்படி பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ ஒரு டோக்கன் வந்து வச்சுருக்கும் போகும்போது ஃப்ளைட் வந்து டிலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1 hour டிலே ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த கம்யூனிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்மார்ட் கான்ட்ராக்டே எடுத்து அடுத்தடுத்தவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கும். அப்போ என்ன ஆயிக்கும் அப்படின்னா, அந்த ஹோட்டலுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி மறுபடியும் வந்து பெர்மிஷன் கேட்கவோ சொல்லிட்டு இருக்கவோ தேவையில்லை. எனக்கு வந்து நான் 1 PM நான் அப்பாயின்மெண்ட் சொல்லியிருந்தேன், நான் வந்து 3 PM ஆயிரும். ஸோ அப்படிங்கிற வந்து கம்யூனிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே சென்ட் பண்ணிடும். ஸோ ஃப்ளைட் டிலேங்கிறதுனால அவங்க கண்டிப்பாக 1 hour டிலேவாக வருவாங்க அப்படிங்கிற கம்யூனிகேஷன் ஹோட்டல் புக்கிங் ஆகட்டும், லாட்ஜுக்கு ஆகட்டும், ஒரு மீட்டிங்க்கு ஆகட்டும், இல்லை வந்து ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் ஆகட்டும், நீங்கள் என்ன பண்ணினாலுமே ஒரு டூரிசம் போகிறீங்க அப்படின்னா, ஒரு மால்தீவ்ஸோ இல்லை பாலியோ போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை வச்சு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதாவது Web2ல பண்ண முடியாது, எல்லாமே இண்டிவிஜுவலாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அத்தனையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டடில் பண்ணிக்க முடியும். அந்த பர்டிகுலர் ரியல் வேர்ல்டு அசெட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய டோக்கனைஸ்டு கான்செப்டை வந்து இந்த பர்டிகுலர் டோக்கன் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்மார்ட் லேயர் வந்து ஏன் வந்து டோக்கனைஸ்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டோக்கனாமிக்ஸை பற்றி பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்களோட டோக்கனாமிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டிக்காக தர கிடையாது. இங்கே மெயினாக பார்த்தீங்க அப்படின்னாவே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்காகவும் டீமுக்காகவும் தான் அவங்க அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டோக்கன் இன்வெஸ்டர்ஸ்க்கு 26, டீமுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து 22, ஆல்மோஸ்ட் 50% இதுலேயே போயிடுது, 49 to 50%. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸு, எக்கோசிஸ்டமு, ட்ரெஸரி ரிசர்வ், அதாவது வந்து பேக்கப்புக்காக கம்யூனிட்டி இன்சென்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4% கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒஸ்ட்டு. பட் டோக்கனாமிக்ஸ் வந்து ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இப்படி இருக்கும் போகும்போது இதில் இன்வெஸ்ட் பண்ணால் அப்போ அந்த ப்ராஃபிட் ஃபுல்லாக அவங்களுக்கு தான் போகுமா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். அப்படி தான் கிடையாது. ஆக்சுவலாக இதுக்கு வந்து நான் பாலிகான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். பாலிகானோட டோக்கனாமிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து டிட்டோவாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைனான்ஸ், லான்ச்பேட், ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ், டீம், அட்வைசர்ஸ், தெர் இஸ் நோ கம்யூனிட்டி இன் திஸ் பர்டிகுலர் டோக்கனாமிக்ஸ் கான்செப்ட். அப்படிங்கும்போது மேட்டிக் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு தெரியும். 1 ரூபீலேருந்து 220 rupees வரைக்கும் போச்சு. மோர் தென் 200x கொடுத்துச்சு இந்த பர்டிகுலர் காயின். ஸோ அப்படி பார்க்கும்போது இது ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் அவங்க க்ரோ ஆகும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்களும் தான் க்ரோ ஆவீங்க. இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், மேட்டிக் எந்தளவுக்கு மூவ் ஆச்சோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பர்டிகுலர் காயினுக்கு வந்து ஸ்லோ க்ரோத்தாக தான் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா மோர் தென் 2 years வந்து சைட்வே பண்ணி தான் பம்ப் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கும்போது இமீடியட்டாக மீன் காயின்ஸ் மாதிரி பம்ப் ஆகாது. இதெல்லாம் ஒரு 6 months to 1 year கண்டிப்பாக எடுக்கும். ஏன்னா மெயினட் வந்து 2025 தான் வரப்போகுது. அப்படி வந்ததுக்கப்புறம் இது வந்து வேறு லெவலில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் இப்போவே பை பண்ணணும்னு நான் சொல்லலை. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெலகிராம்லேயே ஏதோ ஒரு காயின் இதுலேயே அதை சொன்னேன்னா ப்ரோ நான் எங்கே வாங்குறது, எப்போ வாங்குறது இதுதான் கேட்குறாங்க. இல்லைன்னா இப்போவே வாங்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. தயவு செஞ்சு உங்களுடைய ஓன் ரிசர்ச் செஞ்சு பை பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி நாலேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் காயின்ஸ்க்கு வந்து நாலேஜாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்குறேன். ஒரு கால் நீங்கள் இந்த டோக்கனை வாங்கலினாலுமே பிரச்சனை கிடையாது. பட் இது என்னன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் இதுக்கு ரிலேட்டடாக இப்போ டோக்கனைஸ்டு ரிலேட்டடாக நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். ஸோ ரியல் வேர்ல்டு அசெட்ஸ் பற்றி நீங்கள் நான் ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் இல்லை அடுத்தடுத்த நியூ காயின்ஸ் வரதை வந்து நீங்கள் கரெக்டாக பை பண்ண முடியும்.
ஆல்ரெடி நான் ரியோ பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ ரியோ ஆல்ரெடி மோர் தென் 10x பண்ணிருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த பர்டிகுலர் காயின்ஸை வந்து எனக்கு வந்து கன்வின்சிங்காக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ டோக்கனாமிக்ஸ் பற்றி இந்த மெயின் கான்செப்ட் சொல்லிட்டேன். அவங்க வந்து ப்ரைவேட்டாக பண்ணுவாங்க, அந்த வேவில் வந்து நம்மளும் ஜாயின் ஆகிக்கணும். ரெண்டாவது வந்து ஸ்லோ க்ரோத்தாக தான் இருக்க போகுது. பாலிகான் மேட்டிக் ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டோக்கன் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஏதோ ஃபவுண்டருக்காக மட்டும் கிடையாது. அவங்களோட ட்ரஸ்டட் பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கமி பே, Crypto.com அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எத்திரியம் ஃபவுண்டேஷன் இருக்காங்க இது மெயினாக, இஎன்எஸும் இருக்காங்க, இம்யூட்டபிள் எக்ஸும் இருக்காங்க, கேமிங்க்கும் இருக்காங்க, லேயர் 0 டெஃபிக்கும் இருக்காங்க, பாலிகான் லேயர் 2 இவிஎம் செயின்ஸும் இருக்காங்க, வாலெட் கனெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து வேலட் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா இருக்குது, நிறையா இருக்கும். டென்சென்ட் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ட்ரஸ்டட் பை n நம்பர் ஆஃப் பீப்புள். அதில் மெயினாக ஃபஸ்ட்டு நோட் பண்ணக்கூடியது வந்து எத்திரியம் ஃபவுண்டேஷன். ஸோ இது எந்த அளவுக்கு ஹைப் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது, எந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் இதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும். அதாவது டெலகிராமில் கூட நான் சொல்லியிருப்பேன் இந்த பர்டிகுலர் காயினை பற்றி. February 25 சொல்லியிருப்பேன். நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் வந்து சைலண்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் பிக் எக்ஸ்சேஞ்சஸ், கியூ காயின், OKX, பிட்மார்ட், அது பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸி, Gate.ioன்னு சொல்லி நிறைய இதில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்மார்ட் லேயரை ஃபாலோ பண்ணும்போது யாருமே வந்து ஃபாலோ பண்ண கிடையாது. என்னோடய ஃபாலோவர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ண கிடையாது. மெயினாக இந்த இடத்துல என்ன நான் நோட் பண்ணேன்னா, இப்போ நான் வந்து பார்க்கும்போது மைண்ட் நெட்வொர்க்கும் ஈத்தர் காயினும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க ஈத்தர் அப்படிங்கிறது தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன். இவங்க எந்தளவுக்கு பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது போய் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அவங்க வந்து நிவிடியா கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் கேமிங் ஏஐ கம்பெனி இவங்களை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து இவங்க கூட டைப் பண்ணி டோக்கன் ஸ்கிரிப்டை வந்து ஈத்தர் கூட பண்ணாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹியூஜ் பார்ட்னர்ஷிப் ஃபார் ஸ்மார்ட் லேயர். ஸோ இது வந்து இமீடியட்டிங்காக பை பண்ணணும் அவசியம் கிடையாது. இது லாங் டைம் அக்குமுலேஷனுக்கு மினிமம் ஒரு 6 months எடுக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி அவங்க பார்ட்னர்ஷிப்பை பார்த்துட்டு கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம். சர்க்குலேட்டிங் சப்ளை 15 million தான் இருக்குது. டோட்டல் சப்ளை வந்தீங்கன்னா 100 million தான், ரொம்பவே கம்மி. ஃபுல்லி டெவலப்டு வேல்யூஸ்னே பார்த்தீங்க அப்படின்னா 400 million கிட்ட தான் இருக்குது. மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 62 million இருக்கிறதுனால நான் இது உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹை பொட்டென்ஷியலாகவும் இருக்குது க்ரோத் வைஸ் பார்க்கும்போது. ஏன்னா 600 சம்திங் ரேங்கில் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டாப் 100 வந்துச்சுனாவே இங்கிருந்து ஒரு 20x ஈஸியாக கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டோ ஃபைனான்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஜெக்ட். ஏன் அப்படின்னா லெண்டிங் அண்ட் பாரோயிங்க்கு வந்து n நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. நான் ரியலியும் வந்து அதுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ரியலி வந்து அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து இந்த சென்ட்ரிஃபியூஸ் அப்படிங்கிற காயின்செப்ட் பற்றி யூஸ் பண்ணியிருப்பேன், அந்த காயினை பற்றி சொல்லியிருப்பேன். அப்புறம் கோல்டு ஃபின்ச் அப்படிங்கிற பற்றிலாம் சொல்லியிருப்பேன். இதெல்லாமே வந்து லெண்டிங் அண்ட் பாரோயிங்க்கு வந்து ரியல் வேர்ல்டு அசெட்ஸ்க்கு உண்டான காயின்ஸ். அந்த RLWA நரேட்டிவ் அப்படிங்கிற வீடியோஸ்க்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது 2 பார்ட்டாக வந்து வீடியோ பண்ணியிருப்பேன். அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி பர்டிகுலர் காயின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா அதை பார்த்தீங்கன்னாவே இந்த ஆண்டோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஆண்டோ வந்து நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கிரேட் ஃபைனான்ஸ்னாவே லெண்டிங் அண்ட் பாரோயிங் தான். ஓகேங்களா? ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு டூல் வச்சுருக்காங்க இவங்க. அதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லோன் எடுத்துக்க முடியும். இல்லை ஏதாவது ப்ராஜெக்ட் இந்த ஃப்ளெக்ஸ்னு வச்சுருக்காங்க. யார் பேக்டு பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசஸ்ட் மேனேஜர் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ராக் அப்படின்னு இருக்காங்க, பிம்கோ இருக்காங்க. ஸோ அதில் மெயினாக வந்து பிளாக் ராக்குங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அதுக்கப்புறம் மெயினாக இன்னொரு வெஞ்சர் கேபிட்டல் யாருன்னு பார்த்தீங்கன்னா காயின் பேஸ். அவங்களுமே வந்து இதில் வந்து சீட் இன்வெஸ்டராக இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ஆண்டோ ஃபைனான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து 10x ஈஸியாக வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். RWAல எனக்கு கன்வின்சிங்காக இருக்கக்கூடிய அடுத்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிளானட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட் நான் சொல்லுவேன். ஆனால் இது வந்து எந்தளவுக்கு போகும்னுங்கிறது எனக்கும் தெரியல. அதில் மெயினாக RWAல வந்து இப்போ வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா JTP அப்படின்னு சொல்லி ஒரு ஷூ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 50,000 பீஸ். எப்படி சொலானா மொபைல் லான்ச் பண்ணாங்களோ அது மாதிரி இவங்க ஒரு இவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு யார் வந்து முக்கியமான ஆளுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகுவீங்க. நம்ம ஃபுட்பால் பிளேயர் மெஸ்ஸி. ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயர் சைன் பண்ண ஒரு 50,000 பீஸை வந்து இவங்க வந்து ரோல் நம்பர் கொடுத்து அந்த நான் சொன்ன மாதிரி RWAக்குள்ளே விற்றுட்ருக்குறாங்க. ஸோ அதில் மெயினாக இதில் என்ன வரும்னா, ஏன் இது யூனிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஷூ வந்து வேர்ல்டில் 50,000 மட்டும் தான் இருக்கும். அது எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் சைன் இருக்கும், ரெண்டாவது இதுக்குன்னு ஒரு ரோல் நம்பர் இருக்கும். அந்த ரோல் நம்பர் வந்து டோக்கனில் வந்து பப்ளிக்காக நீங்கள் பார்க்க முடியும். அந்த டோக்கன் வச்சிருக்கும் போது நீங்கள் ப்ரௌடாக கூட ஃபீல் பண்ணலாம். இது வந்து ஒரு பிராண்ட் கான்செப்ட். ஓகேவா? அந்த பிராண்டையே வந்து கொண்டு வந்து Web3க்கு கொண்டு வராங்க. ஸோ இந்த பிளானட்டையும் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக. அதுக்காக நீங்கள் எதுவும் பை பண்ண சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. இது இந்த மாதிரி ப்ராஜெக்டில் வருது அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர்ஸ் வந்து 1001 to 51,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து அந்த சூடுக்குள்ளேயே வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து அந்த இதுக்குள்ளே இருக்கும், அந்த பிளானட் பிராண்டிங்குள்ளே இருக்கும்.
அடுத்தது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா 2 லேயர் 1 வந்து சொல்ல போகிறேன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி வந்து ஆர்டபிள்யூஏக்காகவே வந்து இந்த கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ கன்வின்சிங்காக இல்லை. அதாவது இந்த பர்டிகுலர் கான்செப்ட்டுக்கு. ஏன் அப்படின்னா பிளாக் ராக் வந்து டோக்கனைஸ்டு கான்செப்ட் வந்து ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து இப்போ ட்ரெண்டாக இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் வச்சுட்டு அதை வந்து அதுக்காக கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அதையும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிறாங்க மெயினாக. ஓகேவா? பட் இவங்களோட கான்செப்ட் வந்து வேறு. எத்திரியம் மாதிரியே வந்து ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணி அது டீசெண்டான கேஸ் ஃபீஸும் டீசெண்டான ஸ்கேலபிலிட்டியும் கொண்டு வரணும் அப்படிங்கிறத உங்கள் கான்செப்ட். பட் ஆர்டபிள்யூஏக்காக கொண்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மேபி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீட் அவர் பேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் கேபிட்டல் வெஞ்சர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஹஸ்கி, கிராக்கன், கிரிப்டோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஹியூஜான கேபிட்டல் மெம்பர்ஸ் ஏற்பாங்க. இவங்களாம் சீட் இன்வெஸ்டராக இருக்காங்க. அது போக இவங்க என் நம்பர் ஆஃப் டெஃபி ஆப்ஸ் வச்சுருக்காங்க. வேலெட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேலெட் கூட கனெக்ட் பண்ணுறாங்க. அதை நான் போய் பார்த்தேன். இவங்க சும்மா அடிச்சு விட்றாங்களான்னு சொல்லி நான் போயும் பார்த்தேன். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஏர்லி சப்போர்ட்டர்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்கோசிஸ்டம் டைரக்டரி, அதில் கேமிங் யார் யார் கூட இருக்காங்க, பிளாக் செயின் யார் எந்தெந்த செயின்லாம் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணாங்க, இந்த செயினில் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது ஸ்வாப்புக்கு, அதாவது அவங்க டெக்ஸில் லிக்விடிட்டி பார்ட்னர்ஸ், இவங்களாம் லிக்விடிட்டி பார்ட்னர்ஸில் இருக்காங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஏர்லி சப்போர்ட்டர்ஸில் வந்து இது எல்லாமே இண்டிவிஜுவலாக உள்ளுக்குள்ளே போய் நான் ஒரு மோர் தென் 10 இருக்குது. நான் மோர் தென் 5 வந்து நான் வெரிஃபை பண்ணிட்டேன். உள்ள ப்ராப்பராக தான் இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நிபிரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து சீட் இன்வெஸ்டர்ஸாக இருக்காங்க. ஸோ இது வந்து ஹியூஜ் கைஸ். இது வந்து கண்டிப்பாக ஹியூஜ். அதாவது வந்து இந்த பார்ட்னருக்கு வந்து 10 மார்க்கெட் கொடுப்பேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா டோக்கனாமிக்ஸ். இந்த டோக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா லீனியராக தான் இது கொண்டு போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து மேஜர் டம்ப் வரக்கு வாய்ப்பே கிடையாது. ஸ்லோ க்ரோத்தாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடி க்ரோத்தாக இருக்க போகுது. அதுதான் அந்த லீனியரிட்டியில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். அதில் மெயினாக நான் என்ன பார்க்குறேன்னா கம்யூனிட்டி க்ரோத். இந்த வயலட் கலர் பாருங்கள், லாவெண்டர் கலரு ஆல்மோஸ்ட் 60% கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டிக்கு. ஸோ 60% அப்படிங்கிறதுல யாருக்கு கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா சிபாயின் வந்து 50% தான் வந்து கம்யூனிட்டிக்கு கொடுத்தாங்க. விட்டாலிக்கு வந்து அப்படியே பிரித்து யூனிஸ்வாப்பில் கொண்டு போய் லான்ச் பண்ணார். அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராஜெக்டே வந்து வேறு லெவலில் போச்சு. சரிங்களா? பெப்பியும் பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 50% நினைக்கிறேன். இந்த மாதிரி மீம் காயின்ஸ்க்கு தான் வந்து கம்யூனிட்டிக்கு வந்து மோர் தென் 50% கொடுப்பாங்க. சில காயின்ஸ் 70-80 கொடுக்குறாங்க மீம் காயின்ஸில். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 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 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் லேயர் 1 கம்யூனிட்டிக்கு 60% கொடுக்குறது வந்து ஒரு ஹியூஜ் கைஸ் மிக்ஸ். ஸோ இதுக்காக நீங்கள் பை பண்ணணும்னு நான் சொல்ல வரல. அதே மாதிரி டெவி எக்கோ சிஸ்டம் இதுவும் வந்து இது வந்து ஓகே அப்படின்னு நான் சொல்லலாம். 8 மில்லியன் டிபிஎஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்களுமே வந்து அதே மாதிரி தான் ஏதோ ஒரு இப்போ வந்து கார்பன் ஃப்ரீங்கிற கான்செப்ட் ஹியூஜாக போகுது, எனர்ஜி கான்செப்ட் போகுது, ரியல் வேர்ல்டு அசெட்ஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு இவங்க வந்து கொஞ்சம் உள்ள மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் எனக்கு இருக்குது. பட் அதை தாண்டி இவங்க எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. டெவ்வியும் பார்த்திங்க அப்படின்னா தனி பர்டிகுலர் கேபிட்டல், அவங்களே வந்து ஒரு கேபிட்டல், அவங்களே வந்து ஒரு தனி குரூப், அவங்களே வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்களே வந்து இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டும் நல்லா இருக்குது. ஆனால் இதை விட எனக்கு தெரிஞ்சு நிபிரு வாங்கலாம். ரிஸ்கி, இது ரெண்டுமே ரிஸ்கி. லேயர் 1ல் நிபிரு ஓரளவுக்கு டீசென்ட். ரொம்ப ரிஸ்க் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா ஆண்டோ ப்ளஸ் ஸ்மார்ட் லேயர் அப்படின்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா பிளானட் ப்ளஸ் நிபிரோ, இது ரெண்டும் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக. அதேமாதிரி நிபிரோ நம்ம சேனலில் இருக்கிற ஒருத்தர் தான் சொன்னார் இல்லைன்னா, எனக்கு இந்த டோக்கன் தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பாக அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று வச்சுருக்கிறேன், டோக்கன் 5 அப்படின்னு சொல்லி. இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என் நம்பர் ஆஃப் பிளாக் செயின் கூட பார்ட்னர்ஸ் வச்சுருக்காங்க. இவங்க எஸ்பெஷலி மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோக்கியோவோட எக்கோ சிஸ்டத்தில், அதாவது அவங்க பர்டிகுலர் குரூப் சப்போர்ட் பண்ணக்கூடிய காயின் ஃப்ளோக்கி மேபி இங்கிருந்து மறுபடியும் ஒரு 10x பண்ணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து கண்டிப்பாக ஹைப் க்ரியேட் பண்ணும். ஸோ இதுவுமே வந்து ஒரு மீம் காயின் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஆனால் இது மீம் காயின் கிடையாது. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டபிள்யூ நேரேட்டிவ் காயின் தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பர்டிகுலர் எபிசோடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.